வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி டுடே ஸ்பெஷல் கேர்ட் ரைஸ் வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி. வாங்க இப்போ நம்ம டிஷ்குள்ளே போகலாம். ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஹாப்பி அண்ட் என்ஜாய் லைஃப். எல்லாருக்கும் பிடிச்ச தயிர் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். வேக வச்ச சாதம், பச்சை மிளகாய் 4 சின்னதாக நறுக்குனது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர் எடுத்திருக்கோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நான் கோல்ட் வின்னர் எடுத்திருக்கேன். எண்ணெய், கொத்தமல்லி, கடுகு, உளுந்தம்பருப்பு, காயம் தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுக்கடுத்து கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நமக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நமக்கு தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, போதும். தாளிக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் இப்படி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா நமக்கு வெடிக்குது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் போடணும், அப்போ தான் நமக்கு அதோட இது கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். முதல்ல கருவேப்பிலை போட வேணாம். கருவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கருகுன மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த மாதிரி கசப்பான தன்மை உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கருவேப்பிலையை போடணும். இப்போ கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கருவேப்பிலையை இது பண்ணி போட்டு கிள்ளி போடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதை நீங்கள் கத்திரிக்கோல்ட்டு சிஸ்டர்ட்டு கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் கசக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா இப்படி வதக்கணும். உங்களுக்கு அது நல்ல ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடும். வெங்காயம் போட்டோடனே நீங்கள் வதக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் கட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஒரு 3-4 மிளகாய், அதை நீங்கள் இந்த மாதிரி அதையும் போட்டிங்கன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா இறங்கும். மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி தயிர் சாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். ஆனால் இஞ்சியே முடிஞ்சளவு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வாயில் இது பண்ணும், கடிக்கும், வாயில் கடிப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துருவி கூட நீங்கள் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இந்த கடிப்பட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இப்படியே சேர்த்துக்கிறேன். இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், உங்களுக்கு அந்த டைம் குறையும். ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அந்த சாஃப்ட்னஸ் ஆகி அதோட இது உங்களுக்கு வர அளவு நீங்கள் இப்போ வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் பார்த்திங்களா, நம்ம போட்டதுக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கா? இந்த மாதிரி வெங்காயம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது வாயில் உங்களுக்கு வெங்காயம் கடிப்படும் போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்போல்லாம் நம்ம சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் உப்பு போட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய மனம் மிகுந்த காயம் யூஸ் பண்ணுறோம். காயம் தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு மனம், சுவை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் காயம் யூஸ் பண்ணிக்கலாம். காயம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். தயிர் சாதமே உங்களுக்கு கோயிலில் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு செமையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாமே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம இந்த தயிர் சாதத்துக்கோட தேவையான மிக முக்கியமான தயிரை சேர்க்கணும்.
இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சா? இப்போ லாஸ்ட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும், சுட வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே தாளித்ததே எடுத்து நீங்கள் தயிரில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே தயிரை சேர்த்துடலாம். ஆனால் தயிரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆனில் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் இந்த தாளித்ததை எடுத்து நீங்கள் தயிர்லேயே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தயிரை இதில் இப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆயிரும். இப்போது இதை ஆஃப் பண்ணிட்டோமா? இதுக்கு அடுத்து நம்ம இதில் கொத்தமல்லி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதை காம்போடையும் நீங்கள் போட்டுக்கலாம். இலையை மட்டும் இல்லை, அதில் காம்பு இருக்குமா, அந்த காம்பையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் இது பண்ணிக்கணும். கொத்தமல்லியோட அந்த சுவையே தனி தாங்க. அதை நீங்கள் வந்து சூடுபடுத்த வேணாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயிலில் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்ச ரைஸை எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச ரைஸை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இதிலேருந்து நீங்கள் இப்போ எவ்வளோ வறக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இப்போ எடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இப்படி போடுறோம்னா போட்டுட்டு நம்ம இதில் அப்படியே விரைக்கிற வேண்டியதான். தயிர் சாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இதாகிடும். இப்போ பாருங்களேன், நான் விறகிட்டு உங்களுக்கு நம்மளோட தயிர் சாதத்தை காமிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு அழகான எல்லாருக்கும் பிடிச்ச உடம்புக்கு எந்த தீமும் இல்லாத நல்ல ஒரு தயிர் சாதம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இப்படி நம்ம விறகும் போது தயிர் ஊற்றி நம்ம இது பண்ணதை இப்படி நல்லா அதை வந்து விறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தயிர் சாதம் நல்ல ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கிடச்சிரும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வாங்க, நம்ம பிளேட்டிங் முடிச்சாச்சு. நம்ம தயிர் சாதத்தை பார்க்கலாம். எம்மி நம்மளோட தயிர் சாதம் ரெடி. சூப்பராக ஒரு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் டிஷ்ஷோட மீட் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்படி